இந்த காணொளியில் டி. சிவகுமார் அறிமுகத்தை பற்றி பார்க்கலாம். சிவகுமார் இந்திய தேசிய காங்கிரஸைச் சேர்ந்த ஒரு இந்திய அரசியல்வாதி மற்றும் கர்நாடக அரசியலில் ஒரு முக்கிய தலைவர் ஆவார். TKS மற்றும் கனகபுராவின் பாறை என்று குறிப்பிடப்படும் இவர் ஒரு முக்கிய இந்திய அரசியல்வாதியும் தொழிலதிபரும் ஆவார். 3 தசாப்தங்களுக்கும் மேலாக காங்கிரசின் அசைக்க முடியாத தூணாக இருந்து வருகிறார். சிவகுமார் 1962 மே 15 அன்று கனகபுரா தாலுகாவில் உள்ள தொட்டலஹள்ளியில் பிறந்தார். அவரது தந்தை கெம்பேகவுடா, தாய் கௌரம்மா. அவர் ஒக்கலிகா சமூகத்தை சேர்ந்தவர். அவருக்கு டி. சுரேஷ் என்ற ஒரு தம்பி இருக்கிறார். அவரும் ஒரு அரசியல்வாதி. கல்வியை பொறுத்தவரை டி. சிவகுமார் தனது பள்ளிக் கல்வியை கனகபுராவில் உள்ள கரியப்பா கல்வி நிறுவனத்தில் முடித்தார். பின்னர் அவர் பெங்களூரு அரசு கலைக்கல்லூரியில் இளங்கலை பட்டப்படிப்பை முடித்தார். திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் அரசியல் அறிவியலில் முதுகலை பட்டத்தை பெற்றார். சிவகுமார் 1993 உஷாவை திருமணம் செய்து கொண்டார். இவர்களுக்கு ஐஸ்வர்யா, ஆஃப்ரனா என்ற 2 மகள்களும் ஆகாஷ் என்ற ஒரு மகனும் உள்ளனர். அவருடைய மூத்த மகள் காஃபி டே நிறுவனர் வி. சித்தார்த்தாவின் மகனான அமர்த்தியாவை மணந்துள்ளார். அரசியல் வாழ்க்கையை 1980களின் முற்பகுதியில் ஒரு மாணவர் தலைவராக தொடங்கி படிப்படியாக காங்கிரஸ் கட்சியில் உயர்ந்த பதவிகளை அடைந்தார். 1989ஆம் ஆண்டு மைசூர் மாவட்டத்தின் சாத்தனூர் தொகுதியிலிருந்து கர்நாடக சட்டமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட போது அவர் தனது முதல் தேர்தலில் வெற்றி பெற்றார். அப்போது அவருக்கு வயது 27 மட்டுமே. சிவகுமார் கர்நாடகாவில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கட்சியின் மிகவும் நம்பகமான பிரச்சினை தீர்ப்பவர் மற்றும் நெருக்கடி மேலாளராக பரவலாக அறியப்படுகிறார். நெருக்கடி மகாராஷ்டிரா 2002இல் விலாஸ்ராவ் தேஷ்முக் தலைமையிலான அரசை காப்பாற்ற அதிருப்தி MLAக்களுக்கு பெங்களூருவில் உள்ள ஒரு உல்லாச விடுதியில் அடைக்கலம் கொடுத்தார். நெருக்கடி குஜராத் அகமதாபாத் 2017இல் மாநிலங்களவை தேர்தலில் அகமது பட்டேலின் வெற்றியை உறுதி செய்ய தனது ரிசார்ட்டில் 42 குஜராத் காங்கிரஸ் MLAக்களை திரட்டினார். நெருக்கடி கர்நாடக கூட்டணி 2018 பாஜக ஆட்சிக்கு வருவதை தடுப்பதற்காக காங்கிரஸ் JDS கூட்டணி அரசை விரைவாக அமைப்பதில் முக்கிய பங்காற்றினார். தனது அரசியல் வாழ்க்கையின் போது ஊழல் மற்றும் பணமோசடி குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அமலாக்கத்துறை மற்றும் CBIயின் கடுமையான விசாரணையை எதிர்கொண்டுள்ளார். விசாரணைகள் மற்றும் சிறைவாச காலங்கள் இருந்தபோதிலும் அவர் குறிப்பிடத்தக்க அரசியல் செல்வாக்கையும் கட்சியின் உயர்மட்ட தலைமையிடமிருந்து ஆதரவையும் தக்கவைத்துக் கொண்டுள்ளார். அவரது வலுவான தேர்தல் தளம் மற்றும் மன உறுதியை குறிக்கும் வகையில் ஆதரவாளர்கள் அவரை கனகபுர பாண்டே என்று அழைக்கின்றனர். அவர் வலுவான அடிமட்ட தொடர்புகள், அமைப்புத்திறன் மற்றும் தேர்தல் மேலாண்மை திறன்களுக்காக அறியப்படுகிறார். அவர் 1989 முதல் கர்நாடக சட்டமன்ற உறுப்பினராக பலமுறை தொடர்ச்சியாக பணியாற்றியுள்ளார். பல்வேறு அமைச்சரவை பதவிகளை வகித்துள்ளார். 2020 ஜூலை 2 அன்று தினேஷ் குண்டு ராவிற்கு பிறகு சிவகுமார் அதிகாரப்பூர்வமாக KBCC தலைவராக பொறுப்பேற்றார். 2023 தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து மே 20 அன்று சிவகுமார் கர்நாடகாவின் துணை முதலமைச்சரானார். 2026 ஜூன் 3 அன்று TK. சிவகுமார் கர்நாடகாவின் முதலமைச்சரானார். மேலும் சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பார்த்ததற்கு நன்றி.